6, 7, 8, 9, 10. சரி, இது ஒரு நிமிஷம். ஹலோ, உன் தங்கச்சியோட டெட் பாடி கிடக்குது, வந்து எடுத்துட்டு போடா. யார் பேசுறது? நீ என்னடா லூசா? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதடா. உன் தங்கச்சிங்க செத்து கிடக்குறா, வந்து எடுத்துட்டு போ. ஏன் தங்கச்சியா? அவ எப்போ பிறந்தா? எனக்கு தங்கச்சி யாருமே இல்லடா. இருக்காளா இல்லையா நீ வந்து பாரு, அது உன்னோட பிரச்சனை. ஹலோ ஹலோ ஹலோ, சரியான லூசா இருப்பான் போல, உளறிக்கிட்டே இருக்கான். மகாபலேஸ்வரில் இருக்கிற அமித் பாவேக்கு ஒரு கால் வந்துச்சு. அது காமெடியா? உன் சகோதரி டெட் பாடி அங்கே கடக்கு போய் எடுத்துக்கோன்னு கால் வந்துச்சு. ஃபோன் பண்ண ஆள் அவ்வளோதான் சொல்லியிருக்கிறான். ஆனால் இவருக்கு சகோதரர்னு யாருமே கிடையாது. இவர் ஏக்நாத் அப்புறம் மீனாட்சியுடைய ஒரே பையன். இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு எதுக்காக இந்த மாதிரி ஒரு அனானமஸ் கால் வரணும்? ஒருவேளை இந்த விஷயத்த தப்பா அந்த ஃபோன் பண்ணாம சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி இல்லை, அது உண்மைதான். அவன் சொன்ன இடத்துல ஒரு பெண்ணோட டெட் பாடி கடந்துச்சு. நான் உங்க பொண்ணோட போட்டோவை சத்தாரில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சிட்டேன். நிக்கிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிட்டோம். நிக்கிதாவோட கால் லொகேஷன் வச்சு மொபைல் லொகேஷனை ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்கோம். அவங்க ஹாஸ்பிட்டலையும் செக் பண்ணணும். எங்கேயுமே எந்த தகவலும் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, திடீர்னு ஏதாவது விஷயமா சண்டை போட்டிங்களா என்ன? அதனால கோவப்பட்டு இல்ல எந்த சண்டை சச்சரவும் இல்ல. வழக்கம் போல நேத்தும் நிக்கிதா காலேஜ் கிளம்பி போனா. காலேஜ்ல இருந்து நேரா டியூஷனுக்கு போயிடுவா. அப்புறம் 4 மணிக்கெல்லாம் திரும்பி வீட்டுக்கு வந்துருவா. நேத்திக்கு காலையில வழக்கம் போல காலேஜுக்கு கிளம்புனா கீதா. என் பையனும் கூட போனா. என் பையன் திரும்பவும் 4 மணிக்கெல்லாம் திரும்பி வந்துட்டான். ஆனா நிக்கிதா தான் வரவே இல்லை சார். மேடம், நிக்கிதா நேத்திக்கு காலேஜுக்கு வந்தா. நான் கூட அவளை பார்த்து பேசினேன். 1:30 மணி வரைக்கும் காலேஜ்ல தான் இருந்தா. அதுக்கப்புறம் டியூஷனுக்கு கிளம்பி போயிருப்பான்னு நினைக்கிறேன். நிக்கிதா டியூஷன் போற இடத்துல நான் விசாரிச்சுட்டேன். அவ அங்கேயும் வரலன்னு சொல்றாங்க. மேடம், நான் டீச்சர் கிட்ட எல்லாம் பேசினேன். அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் செக் பண்ணிட்டேன் மேடம். நிக்கிதா கிளாஸுக்கு வரவே இல்லை மேடம். சார், நிக்கிதா அடிக்கடி லீவ் எடுப்பாளா இல்ல ரெகுலரா வருவாளா? அவ ரெகுலரா கிளாஸுக்கு வருவா. ரொம்ப நல்ல பொண்ணு மேடம். அவ 93% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கா மேடம். நல்லா படிக்கிற பொண்ணு. இன்னும் 2 வீக்ஸ்ல அவளுக்கு செகண்ட் இயர் எக்ஸாம் வேற வருது. எனக்கே ரொம்ப விசித்திரமா இருக்கு மேடம். படிப்புல ரொம்ப பிரில்லியண்டான அந்த பொண்ணு திடீர்னு ஏதாவது காணாம போறா அப்படின்னா திரும்ப வரலன்னு சொல்றாங்க. நிக்கிதா உங்ககிட்ட கிளாஸ்க்கு போறேன்னு சொன்னாலா இல்ல என்ன சொன்னா? இல்ல, அப்படி எதுவும் சொல்லல. எனக்கு தான் தெரியுமே. 2ல இருந்து 3 மணி வரைக்கும் அவளுக்கு டியூஷன் கிளாஸ் ரெகுலரா இருக்கு. காலேஜ் முடிஞ்சது தவல் சார் கிளாஸ்க்கு தான் போவா. கிளாஸ்க்கு போலனா அவ வேற எங்க போயிருப்பா? பாய் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருக்காங்களா? கிளாஸை பங்க் பண்ணிட்டு அவனை பார்க்க போயிருக்கலாம்ல. அப்படியே இருந்தாலும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் பத்தில எனக்கு எதுவும் தெரியாது. இந்த மாதிரி கேசஸ்ல பாய் ஃப்ரெண்டோட விஷயம் தான் வெளியே வரும். அதுக்காக நான் அவள் பாய் ஃப்ரெண்டோட ஓடி போயிட்டான்னு சொல்லலை. அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா நான் அவன்கிட்ட பேசினா நல்லா இருக்கும். அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம்ல. அதை பத்தி எதுவும் தெரியாது சார். நிக்கிதா போன்ல அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பா. அந்த விஷயத்துக்காக நான் அவளை பல தடவை திட்டியிருக்கேன். அந்த விஷயமா தான் சண்டை போட்டீங்களா? சண்டைலாம் இல்லை சார். அவளுக்கு சொல்லி புரிய வச்சோம், அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் அவ கொஞ்சம் மூட் அவுட்டா இருந்தா. நான் போன்ல படிச்சிட்டு இருக்கேன். பொய் சொல்லாத நிக்கிதா. மொபைல்ல யாரும் படிக்கிறது இல்ல. நீ எங்களை முட்டாளாக்க பார்க்காத. இங்க பாருமா, நீ எங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுன்னு கேட்ட, வாங்கி தந்துட்டல. ஆனா படிப்பை விட்டுட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருக்க. அம்மாடி, உனக்கு தெரியாது. எப்ப பார்த்தாலும் நீ அதே வேலையா இருக்க. அக்கா, எனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வேணும். நீ வாய மூடு. பாத்தியா நிக்கிதா, அம்மாடி இந்த வயசுல தான் படிக்க முடியும். ஒழுங்கா படிமா. மற்றதுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்கு. எக்ஸாம் எழுது, பாஸ் பண்ணு, நல்ல வேலைக்கு போ. அதுக்கப்புறம் நீ எது வேணாலும் செய். இந்த விஷயத்த நான் அவளுக்கு 1 வாரமா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் அவளுடைய அப்பா அம்மா தானே. இந்த விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு அவள் இந்த மாதிரிலாம் ஸ்டெப் எடுக்கவே மாட்டா சார். நிக்கிதா ரொம்ப புத்திசாலி பொண்ணு சார். அவளுக்கு எங்கள் நிலைமை நல்லாவே தெரியும். உங்க பையன் அவன் சிவம், அவன் கிளாஸ் முடிஞ்சு எத்தனை மணிக்கு திரும்ப வருவான்? சிவம், நீயும் நிக்கிதாவும் காலையில ஒன்னதானே கிளம்பி போவீங்க? நேத்து காலையில 2 பேரும் கிளம்பும் போது நிக்கிதா டென்ஷனாவோ இல்ல படப்படனோ இருக்கிறத நீ பாத்தியா, கவனிச்சியா? இல்ல அக்கா, எப்போ போலந்தா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் இல்ல மேடம். நான் தான் சொல்றேன்ல, நாங்க அவளை ராத்திரி திட்டோம்ல. அப்ப அவ கொஞ்சம் மூட் அவுட்டா தான் இருந்தா. ஆனா காலையில சரியாயிட்டா. டிஃபன் சாப்பிடும்போது கூட என்கிட்ட சகஜமா தான் பேசினா. சிவம், உன்னோட நிக்கிதா அக்கா ஏதாச்சும் பையனை பத்தி உன்கிட்ட பேசியிருக்காங்களா? நாங்க நிறைய பேசுவோம், ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் சொன்னதில்லை.
நிகிதாவோட ஃபோட்டோ அப்புறம் போஸ்டர்ஸ் எல்லா இடத்துலையும் ஒட்டப்பட்டு ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணிட்டாங்க. அவளுடைய காலேஜ் நோட்டீஸ் போர்டில் கூட அவளுடைய மிஸ்ஸிங் ரிப்போர்ட் ஒட்டப்பட்டது. இந்த பொண்ணு காணாம போய் இது வரைக்கும் 2 நாள் முடிஞ்சிடுச்சு. ஆனால் இவளை பற்றின எந்த தகவலுமே கிடைக்கல. காணாம போயிருந்த தன் பொண்ணை நினச்சி பெற்றவங்க ரொம்பவே பதறி போய் உக்காந்துருந்தாங்க. சார் நிக்கிதாவோட கால் ரெக்கார்ட் நாளைக்குள்ள வந்துடும். சார் நிக்கிதாவோட காலேஜ் வீட்டில் இருந்து 20 நிமிஷம் டிஸ்டன்ஸில் இருக்கு. பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா அவள் காலேஜுக்கு நடந்தே போயிடுவாளாம். 19 வயசு பொண்ணு, அவளுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு யாருக்குமே தெரியல. நிக்கிதாவோட ஃபேமிலி கிட்ட பேசணும், அப்புறம் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்டயும் நான் பேசினேன். காலேஜ்ல மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் பேசணும், ஆனா அவளோட பாய் ஃப்ரெண்ட் பத்தி யாருக்குமே தெரியல. ரோட செக் பண்ணியா? வீட்ல இருந்து காலேஜ், காலேஜ்ல இருந்து டியூஷன், டியூஷன்ல இருந்து வீடு, அந்த ரூட். ஆமாம், ஆனால் அவன் அன்றைக்கி மட்டும் டியூஷன் போகவே இல்லை சார். சார், நிக்கிதா காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வர ரோட்ல எந்த சிசிடிவி கேமராவும் இல்லை. ஆனால் வீட்டுடைய மறுபக்கத்தில் ஒரு கேமரா இருக்கு. மாந்தேவி சவுக்ல இருந்து 20 நிமிஷம் தூரத்தில் ஒரு தங்க நகை கடை இருக்கு. அங்கே சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல நிக்கிதா போகிறது தெரியுது சார். இது அதோடைய ஃபுட்டேஜஸ் சார். சார் இங்கே பாருங்க, அந்த பொண்ணு இந்த பக்கத்துல இருந்து தான் வரா. இவ மாண்டா சாக்கில் இருந்தா வந்துட்டு இருக்கா? ஆமாம் சார், அந்த பக்கம் புராட் நகர், அங்கே தான் நிக்கிதா தங்கியிருக்கா. அங்கே போக ஒரு 30 நிமிஷம் ஆகும். சார் இந்த இடத்துக்கு அவன் 3:45 வந்திருக்கா. அப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம், நிக்கிதா டியூஷனுக்கு போகவே இல்லை. நிக்கிதாவோட டியூஷன் அந்த பக்கம் இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல அங்கே இருக்கு. ஆனால் வேற ரூட்ல இருந்து வரா பாருங்க. அவ டியூஷனை கட் பண்ணிட்டு வேற யாரையும் சந்திக்க போயிருக்கா போல இருக்கு. ஒரு நிமிஷம், அதை ரீவைண்ட் பண்ணுங்க. சார் அங்க பாருங்க, அவ டென்ஷனா இருக்கா. மாண்டே சாக்ல இருந்து முரார் நகர், அங்கதான் நிக்கிதா வீடு இருக்கு. மொத்த ஏரியாவை ஸ்கேன் பண்ணு. இந்த பொண்ணு மாண்டே சாக்கை தாண்டி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, எங்க போனா, இதையெல்லாம் விசாரிச்சா எல்லாத்துக்குமான பதில் அங்க இருந்து கிடைச்சிடும். நிகிதா அப்தே கண்டிப்பா ஓடி போகல, அவ வீட்டுக்கு தான் திரும்ப வந்துகிட்டு இருக்கா. அப்ப கண்டிப்பா அவ வீட்டை விட்டு ஓடி போகல. நிகிதா கடைசியா எந்த சாலையில நடந்து போறத அவங்க பார்த்தாங்களோ, காவல்துறை அந்த மொத்த ரோடையுமே அலர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த தேடுதல் வேட்டையில அதிர்ச்சிகரமான ஒரு ரிப்போர்ட் வரப்போகுது. காவல்துறை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புரியாத புதிராவே இருந்துச்சு. சம்பவம் நடந்த அன்னைக்கு எந்த சாலையில நிக்கிதா வீட்டுக்கு போயிட்டு இருந்தாலோ அதே சாலையில பக்கத்துல ஒரு சின்ன காடும் இருந்துச்சு. நிக்கிதா காவல்துறைக்கு இந்த காட்டுல தான் கிடைக்க போறா. ஏய் மாணி 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 மாணி, ஒரு நிமிஷம் நிறுத்துப்பா, நிறுத்து. இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாளா? சார் பார்த்த வரைக்கும் அப்படி தான் தோணுது சார். சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு பிரதிமா சொன்னது கரெக்ட் தான் சார். இந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்தில் டிஸ்டர்ப்டாக இருந்திருக்கா. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு மலைப்பகுதிக்கு போய் சூசைட் பண்ணிக்கிட்டாளா? என்னோட அக்கா, என் அக்கா எதுக்காக சூசைட் பண்ணணும்? அதுவும் எதுக்காக? சத்தியமா சொல்றேன், என் அக்கா தற்கொலை பண்ணிருக்கவே மாட்டா. இன்னும் அதை பத்தி எதுவுமே தெரியலப்பா. நிக்கிதாவோட பாடி அங்க இருக்க மரத்துல தொங்கிட்டு இருந்துச்சு, அதை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். பொண்ணோட கழுத்து எலும்பு முறிஞ்சிருக்கு, மரத்துல தொங்குனதுனால. தூக்கு போட்டுக்கிட்டுதாலையா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவ தானாவே? இல்ல நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, மூச்சடைப்பால தான் அந்த பொண்ணோட உயிர் போயிருக்கு. கழுத்துல இந்த கயிறை போட்டு இறுக்கியிருக்காங்க. இதே கயிறால தான் இந்த பொண்ணோட கழுத்து முறிஞ்சிருக்கு. இப்போ நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். ஏன்? ஏன்னா சாகிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை ரேப் பண்ணிருக்காங்க. ரேப் நடந்ததா? ரேப் தான். அவளை தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிருக்கா. இந்த அடையாளம் அவ ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ஏற்பட்டிருக்கு. ரேபிஸ்ட் கூட சண்டை போடும் போது ஏற்பட்டிருக்கு. அப்ப முதல்ல இவ்வளவு பலாத்காரம் பண்ணிருக்காங்க, அப்புறம் கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் தூக்கு மாட்டிட்டாங்களா? அப்படி உறுதியா சொல்ல முடியாது. கழுத்துல கயிறோட அடையாளங்கள் தான் இருக்கு. கையால கழுத்தை நெரிச்சா அதோட அடையாளங்கள் வேற மாதிரி இருக்கும். ஆனா இங்க அது இல்ல. டாக்டர் மாத்ரே, நீங்களே எனக்கு சொல்லுங்களேன், இந்த பாடியை மரத்துல இருந்து கீழே இறக்கும்போது இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் நகரவே இல்லை. ட்ரெஸ்ஸு கலையாம இருக்கிறத பார்த்தா யாரும் இந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்கிறதா சொல்ல மாட்டாங்க. ரேப் கன்ஃபார்மா நடந்திருக்கு. பொண்ணோட பிரைவேட் பார்ட்ல காயப்பட்ட அடையாளங்கள் நிறைய இருக்கு. செமன் இல்ல, பாடியில சிமனோட ட்ரேசஸ் எதுவும் இல்ல. பாசிபிலிட்டி என்னன்னா ரேபிஸ்ட் காண்டம் யூஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். பொண்ணோட ஹைமன் ரேப்ல பிரேக் ஆயிருக்கா இல்ல, ஐ மீன் பொண்ணு செக்ஷுவலி ஆக்டிவா இருக்காளா இல்ல? அவ செக்ஷுவலி ஆக்டிவான பொண்ணு தான். நீங்க சொல்றதை வச்சு நாங்க என்ன முடிவுக்கு வருது?
ரேப்புக்கு அப்புறம் மர்டரா இல்லை ரேப்புக்கு அப்புறம் தற்கொலைன்னு எடுத்துக்கிறதா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கேஸை மர்டர் அண்ட் சூசைட் ரெண்டு ஆங்கிளையும் நீங்கள் செக் பண்ணணும். ரேப்பை தவிர இந்த விஷயத்தில் என்னால் எதுவும் சொல்ல முடியல. சார் நிக்கிதா ஃபேமிலி அதிர்ச்சியில் இருக்காங்க. அவங்க பேசுகிற நிலைமையில இல்லை. சரி, இது ரொம்ப சின்ன விஷயம். அப்பா திட்டிருக்காரு, அதுக்காகலாம் ஒரு பொண்ணு இவ்வளோ பெரிய முடிவு எடுப்பாளா என்ன? சூசைட் பண்ணுவாளா? அப்பா திட்டினாருங்கிற காரணத்துக்காகலாம் யாராவது சூசைட் பண்ணிக்குவாங்களா என்ன? சூசைடுக்கு முன்னாடி ரேப் நடந்திருக்கு, அது என்னன்னு சொல்றது? சார், அங்கே ரேப் நடந்திருக்குன்னா இது ஒன்றும் பர்சனல் மேட்டர் இல்லை. நிக்கிதாவோட ஃபோன் கிடைச்சதா? அந்த இடத்த சுற்றி செக் பண்ணி பார்த்தோம். ஆனால் நிக்கிதா ஃபோன் அங்கே இல்லை. அவளோட பேக்கில் கூட ஃபோன் இல்லை. நீங்கள் இந்த பக்கமாக போய் பாருங்க. நீங்கள் 2 பேரும் அங்கே போங்க. அதுக்கப்புறம் அந்த புதருக்கு பின்னாடி கூட பாருங்க. எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணுங்க. ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு பாருங்க. சார், கிரைம் சீனில் எதுவுமே கிடைக்கல. அதை வச்சு இதை மர்டர்னு நம்ம சொல்ல முடியாது. எனக்கு என்னமோ இது ரேப் அண்ட் சூசைட்னு தோணுது. பிரதி மேம், பொண்ணு ரேப் பண்ணியிருக்காங்க. உடனே அவ சூசைட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாலாம் என்ன? சார், ரேப் அந்த ஸ்பாட்டில் நடந்திருக்குன்னா சரி, அங்கேயே நடந்திருக்குன்னு வச்சுக்குவோம். சம்பவத்துக்கு அப்புறம் பொண்ணு மொத்தமாக உடஞ்சு போயிட்டா. அவள் உடனே தற்கொலை பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டா. அதுக்காக அவள் கையோட கொண்டு போயிட்டாலாம் என்ன? இப்படியெல்லாம் நடக்கணும் அவளுக்கு ஏற்கனவே தெரியுமா என்ன? சூசைட் பண்ணிக்கலாம் கையில கொண்டு போயிட்டாளா? ஃபுட்டேஜ்ல அவ ரொம்ப டென்ஷனா இருந்தா பாத்தீங்களா? வேற எங்கேயாச்சும் ரேப் நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அவ கடைக்கு போய் கயிறு வாங்கினாளா? சார், நான் அடிச்சு சொல்றது மர்டர் தான். இதை செஞ்சவன் பக்கா பிளானிங் கூட செஞ்சிருக்கான். இவ ஆரம்பத்துல இருந்தே நிக்கிதாவை வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கா சார். அவ எந்த ரூட்ல போறான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான். காண்டம், கயிறு எல்லாமே பிளானிங் கூட பண்ணியிருக்கான் சார். இருந்தாலும் சார், வேற ஏதாச்சும் பர்சனல் ஆங்கிளும் இருக்கும்ல? பொண்ணு விஷயத்துல இல்லனா ஃபேமிலி விஷயத்துல. அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் பர்சனல் ஆங்கிள் இருக்கும்ல? அதையும் விசாரிங்க. ஆமா, கண்டிப்பா பர்சனல் ஆங்கிள் 100% சான்ஸ் இருக்கு. ஆனா எங்க மர்டரை சூசைட் அவன் மாத்திருக்கான். ஒருவேளை போஸ்ட்மார்ட்டம்ல ஏதாவது மிஸ் ஆயிருக்கலாம்ல? ட்ராக்குலேஷன் மார்க்கே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அவ்வளவு சீக்கிரம் அப்படி ஒரு முடிவு எடுப்பாளா என்ன? கை ரெடி பண்ணிருக்கா முன்னாடியே. நம்ம முதல்ல நிக்கிதாவோட ஃபேமிலி கிட்ட பேசி ஆகணும். பேக்ரவுண்டை பார்க்கணும். சூசைடா இல்லை மர்டரா? இதில் கண்டிப்பாக ஏதோ பர்சனலாக இருக்குது. ஒருவேளை ரேப்புக்கான பிளான் இருந்திருக்காது, சான்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம 2 பாசிபிள்ஸையும் செக் பண்ணி ஆகணும். மோஹித், எனக்கு சத்தாரா சுற்றி இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தோ ரேப் அப்புறம் மோலஸ் ஸ்டேஷன் கேஸ் டீடைல்ஸ் வேணும். இந்த மாதிரி கேசஸ்ல யார் உள்ள இருக்காங்க, யார் வெளியே இருக்காங்க, யார் பெயில வந்திருக்காங்க சார், எல்லா டீடைலும் கலெக்ட் பண்ணி உடனே வேணும். ஓ மணி, புராட் நகர்ல இருந்து மந்திச்சா வரைக்கும் நடுவில் இருக்க எல்லா கடையிலுமே நிக்கிதாவோட போட்டோவை காமிச்சு தேடுங்க. அந்த பொண்ணு சமீபத்தில் ஏதாவது கயிறு வாங்கினாலான்னு கேளுங்க. இது சூசைடா மர்டரான்னு சீக்கிரமா தெரிஞ்சிடும். பிரதாப் சார், எனக்கு உங்கள் நிலைமை நல்லா புரியுது. நிகிதாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது நிகிதாவோட மரணம் 27ஆம் தேதி சாயந்தரம் நடந்திருக்கு. அநேகமாக 4 to 6 இது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுக்கு மாண்டே சாக்கில் ஒரு கடையிலிருந்து கிடைச்சிது. நிகிதா அன்னைக்கு டியூஷனுக்கு போகலை. உங்கள் யார்கிட்டையாவது நிகிதா முன்னாடியே சொல்லியிருக்கலா யாராவது அவளை தொந்தரவு பண்ணுறாங்கன்னு? இல்லை உங்களுக்கு யார் கூடயாவது பகை இருக்கா? ஒருவேளை உங்களை பழிவாங்க யாராவது நிகிதாவை இப்படி பண்ணியிருந்தா? சார், என் அக்கா தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே இல்லை. நிகிதா சூசைட் பண்ண வாய்ப்பே இல்லை தான். அப்படின்னா யார் காரணம்? யார் உன் அக்காவை கொண்டு உன் குடும்பத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறது? மார்க்கெட்டில் எனக்கு 2 காய்கறி கடை இருக்கு. பல வருஷமா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னைக்குமே எப்பவுமே யாரு கூட எந்த சண்டையும் வந்ததில்லை. நாங்கள் கடந்த 1 வாரத்துக்கான சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டோம். கடந்த 1 வாரத்தில் 1 நாள் கூட நிகிதா இந்த ரோட்டில் வரவே இல்லை. அப்படின்னா அவள் தினமும் காலேஜிலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்காக அந்த ரோட்டை பயன்படுத்தவே இல்லை. 27ஆம் தேதி முன்னாடி கிளாஸஸ்லாம் ஒழுங்காக அட்டன் பண்ணியிருக்கா. ஆனால் அன்னைக்கு கிளாஸை கட் பண்ணிட்டு அவள் இந்த ரோட்டில் வந்திருக்கான்னா கண்டிப்பாக யாரையோ பார்க்க போயிருக்கா. எனக்கு தெரியல சார். அவள் கிளாஸை கட் பண்ண விஷயமும் தெரியாது. அவள் கிளாஸை கட் பண்ணிட்டு யாரை பார்க்க போறாங்கிறதும் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. பிரதாப் சார், நீங்கள் எல்லா விஷயங்களுக்கும் இப்படி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது? எனக்கு தெரியாது சார். எங்க யாருக்கும் எதுவும் தெரியாது. தெரியல. அதாவது என் பொண்ணு நிக்கிதா அந்த சின்ன வயசுலயே ஏன் இந்த மாதிரிலாம் செஞ்சான்னு யாரோ என் பொண்ணு விஷயத்துல என் பொண்ணு நிக்கிதாவை. சார், அக்கா சூசைட் பண்ண வாய்ப்பே இல்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க அதை ஃபேஸ் பண்ணுவாங்களே தவிர அவங்க உயிரை விடவே மாட்டாங்க. எங்கள் அக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. சூசைட் பண்ண சான்ஸ் இல்லை.
இந்தாங்க. தேங்க்யூ. ஹலோ யார் பேசுறது? ஹலோ, நீங்க யார் பேசுறது? நான் சத்தார்ல இருந்து சப் இன்ஸ்பெக்டர் பிரதிமா தல்வி பேசுறேன். சொல்லுங்க மேடம். நான் அமித் பேசுறேன். சொல்லுங்க, என்ன வேணும்? இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நான் இப்போ என் கடையில தான் இருக்கேன், மகாபலீஸ்வர் மார்க்கெட் ரோட்ல. ஏன் கேக்குறீங்க? நிக்கிதான்ற பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியும். எப்படி தெரியும்? அட என்ன மேடம் நீங்க எதுக்கு இப்போ இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க? அமித் உங்களுக்கு தெரியுமா? நிக்கிதா இறந்துட்டா. என்ன? இல்லை இல்லை, எனக்கு இந்த விஷயம் தெரியாது மேம். ஆக்சுவலி என்னாச்சுன்னா, நிக்கிதா என்னோட கசின் மேம். எங்கள் அக்கா மீனாட்சியோட ஒன்று விட்ட பிரதாப் ஆப்தேவோட பொண்ணு. எதுக்கு இந்த விஷயத்தை என்கிட்ட இப்போ நீங்கள் கேட்குறீங்க? இப்படி ஏதாவது நடந்திருந்தா அவங்க 2 பேரும் எனக்கு கால் பண்ணல. நிக்கிதா சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா உங்களுக்கு தான் கால் பண்ணிருக்கா. என்ன என்கிட்டயா? மேடம் நீங்க என்ன சொல்றீங்க? நான் அமித் நிக்கிதாவை ரேப் பண்ணிருக்காங்க. ரேப்க்கு அப்புறம் அவங்களே மர்டர் பண்ணிருக்கலாம், இல்லைனா சூசைட் பண்ணிருக்கலாம். ஏப்ரல் 27 ஈவினிங் நடந்திருக்கு. நிகிதா இறந்து போறதுக்கு முன்னாடி ஈவினிங் ஒரு 4:45க்கு உங்களுக்கு தான் அவங்க கால் பண்ணிருக்காங்க. 21 செகண்ட் பேசிருக்கீங்க. மேடம், நிகிதா விஷயத்துல என்ன நடந்துச்சோ இதை கேட்ட உடனே என் தலையை சுத்துது. அவ விஷயத்துல பெரிய அநியாயமே நடந்திருக்கு. மேடம், நிகிதா மட்டும் எனக்கு கால் பண்ணியிருந்தா நான் உடனே அவங்க ஃபேமிலிக்கு கால் பண்ணியிருக்க மாட்டேனா? அப்புறம் அவ எதுக்கு இங்க மகாபலீஸ்வருக்கு கால் பண்றா? அப்படி அவ ஃபோன் பண்ணோன்னா அவளோட ஃபேமிலிக்கு தானே கால் பண்ண மேடம். அமித், நான் எதுக்காக கால் பண்ணனா, நிகிதா இப்போ உயிரோட இல்ல. அதனால தான் உன்கிட்ட கேட்குற. 2 பேரும் அப்ப என்ன பேசிக்கிட்டீங்க? மேடம் அது வந்து ஒரு நிமிஷம். 27ஆம் தேதியா? மேடம் 27ஆம் தேதி சாயங்காலம் எனக்கு ஒரு வித்தியாசமான கால் வந்துச்சு. ஏதோ ஒரு ஆளு உன் தங்கச்சியோட டெட் பாடி வந்து எடுத்துட்டு போவேன்னு சொன்னா. அதுக்கு நீ என்ன சொன்ன? மேடம் நான் என்ன சொல்லுவேன்? யாரோ கலாய்க்கிறாங்கன்னு நினைச்ச அவ்வளவுதான். எனக்கு கூட பிறந்த சகோதரி யாருமே இல்லையா? அமித், அந்த கால் உன்னோட சிஸ்டர் நிகிதாவோட போன்ல இருந்தா வந்திருக்கு. அப்ப கூட உனக்கு புரியலையா சிஸ்டர்னா கசின் சிஸ்டரா கூட இருக்கலான்னு? அந்த நேரத்துல நான் அதை கவனிக்கல மேடம். கசின் சிஸ்டர்ஸா இருக்கலாம் கூட எனக்கு தோணல. அமித், சத்தாரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சீக்கிரம் வா. சொல்லுங்க. என் பேர் வினித். எனக்கு நிகிதாவை தெரியும். வினித், போராநகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சீக்கிரம் வா. மேம், நான் நிகிதா வீட்டுக்கு வந்திருக்கேன் அவளோட இறுதி சடங்குக்காக. நான் அதை முடிச்சுட்டு. சரி, இதை முடிச்சுட்டு வா. ஆனா தப்பிக்க மட்டும் முயற்சி பண்ணாத. நான் எங்கேயும் ஓடல மேம். நான் எதுக்காக ஓடணும்? சார், நான் 2-3 பேர்கிட்ட பேசி பார்த்தேன் சார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் இருக்கான, அவன் பேர் கிஷோரான், 10 தான் இருக்கானா. 3 வருஷத்துக்கு முன்னாடி ரேப் கேஸில் உள்ளே போயிருக்கான். இப்போ பெயிலில் வெளியில் வந்திருக்கான். அவனை கொஞ்சம் பாருங்கள் சார். கிஷோர் கதீம் எங்கே இருப்பான்? அது சரியாக தெரியல சார். ஆனால் இப்போ அவன் சத்தாரால இல்லை. யாரை வேணாலும் ட்ரேஸ் பண்ணு. கண்டிப்பாக இதில் ஒரு கிரிமினல் சம்மந்தப்பட்டிருக்கான்னு தெரியுது. கிரிமினலாகவே இருந்தாலும் எவனாவது கயிறு எடுத்துகிட்டு போவானா? பிளானிங் பண்ணுவானா? எனக்கு என்ன தோணுதுன்னா, பர்சனல் ஆங்கிளில் இருக்கும். கோவிந்த், தேரிலாம் சொல்லாத. கிஷோர் கதம் எங்கே இருக்கான்னு மட்டும் பாரு. எங்கே பதுங்கி இருக்கான்னு பாரு. எனக்கு கூடிய சீக்கிரத்தில் கிஷோர் கதம் கிடைச்சாகணும். நீ நல்லா தானே இருக்க? வினித் இங்க வரேன்னு சொல்லியிருக்கான். இறுதி சடங்கு முடிஞ்சது டைரக்டா வரேன்னு சொன்னான். மோஹிதோ கிட்ட சொல்லி கவனிக்க சொல்லியிருக்கேன். அவன் தான் நிகிதாவோட பாய் ஃப்ரெண்டாக இருந்திருக்கான். இதில் ஆச்சரியம் என்னன்னா, யாருக்குமே இதை பற்றி ஒன்றுமே தெரியல. வித்தியாசமா தான் இருக்கு. இந்த வினித் கிட்ட நிகிதா பத்தி கேட்டதும் அவன் எதுவும் மறைக்கவும் இல்லை, பொய்யும் சொல்லல. கேட்ட உடனே அஃபைர் இருக்குன்னு ஒத்துக்கிட்டான். இவன் நிகிதாவுக்கு சீனியர். போன வருஷம் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். அன்னைக்கு நிகிதா கிளாஸை இவனை மீட் பண்ணதா கட் பண்ணியிருக்கா. ஏப்ரல் 27ஆம் தேதி 2 பேருமே ஒரு பார்க்ல மீட் பண்றதுக்காக போயிருக்காங்க. எப்பவுமே அங்கதான் மீட் பண்ணுவாங்களா? ஆனால் அன்னைக்கு அவள் அந்த ரோடில் ட்ராவல் பண்ணலா? ரைட்? எஸ் சார். அமித் விஷயமே வேற. அவனுக்கு ஒரு கால் வந்திருக்கு, அவனோட சிஸ்டர் செத்துட்டாங்கன்னு. ஆனா அவன் அதை கண்டுக்கவே இல்லை. அவன் கட் பண்ணிட்டானா, ஏன்னா அவனுக்குன்னு சொந்தமா சிஸ்டர் இல்லைன்னு. ஆனா அந்த கால் நிகிதாவோட போன்ல இருந்து வந்திருக்கு. அவன் போய் சொல்கிறான். அந்த அமித் எவ்வளோ நேரத்தில் வரேன்னு சொன்னான்? அவன் அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்னான். அவன் போனை ட்ரேஸ் பண்றேன், வந்துட்டு தான் இருக்கான். தப்பிக்க ட்ரை பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். அமித் பாவேக்கு மகாபலேஸ்வர்ல நிகிதாவோட போன்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு. அந்த போன் மிஸ் ஆயிருந்துச்சு. என்னுடைய கேள்வி என்னன்னா, அமித்துக்கு எப்படி இந்த விஷயம் தெரியாம போச்சு? ஏன்னா அந்த கால் நிகிதாவோட நம்பர்ல இருந்து வந்துச்சு. இந்த சம்பவம் எப்படி நடைபெற்று இருக்கும், எப்படி யாருக்கும் தெரியாம போச்சு, அதுதான் புரியல. நிகிதாக்கு வினித் கூட ஒரு அஃபயர் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இனிமேதான் இந்த கேஸ்ல நிறைய உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரப்போகுது.
ஆமாம் சார். அன்றைக்கி நான் நிக்கிதாவை மதிய நேரத்தில் சந்தித்தேன். கடந்த 1.5 வருஷமாக நானும் அவ்வளோ அஃபேரில் இருக்கோம். 1.5 வருஷமாவா? அது எப்படி அவ குடும்பத்தில் யாருக்குமே இதை பற்றி எதுவும் தெரியல? இல்லை சார், என்னோடய ஃபேமிலிக்கு எதுவும் தெரியாது. காலேஜில் கூட யாருக்கும் தெரியாதா? நாங்கள் நிக்கிதாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆர்த்தி கிட்ட கூட கேட்டோம். அவளும் உங்கள் 2 பேர் பற்றி எதுவுமே சொல்லலை. நானும் நிக்கிதாவும் சேர்ந்து அப்படி தான் டிசைட் பண்ணோம் சார். நான் எம்எஸ்சி பண்ணுறேன், அவள் பிஎஸ்சி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் சார். அதுக்கப்புறம் எங்கள் உறவை பற்றி வெளில சொல்லலான்னு இருந்தோம். ஏப்ரல் 20ஆம் தேதி நிக்கிதாவை நீ அந்த பார்க்கில் மீட் பண்ணல? நிக்கிதா ஏதோ ஒரு விஷயத்துக்காக டென்ஷன் ஆயிருக்கான்னு உனக்கு தோணுச்சா? டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை சார், அவள் ரொம்ப வருத்தத்தில் இருந்தா. ஏன் அப்படி? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவளோட அப்பா ஃபோனுக்காக திட்டார் போல இருக்கு. வருத்தமாக இருந்தாளா இல்லை அதை நினச்சி ரொம்ப டென்ஷனாக இருந்தாளா? வருத்தமாக தான் இருந்தா, ஏன்னா அவளுக்கும் அவளோட அப்பா சொல்கிறது தான் சரின்னு தோணியிருக்கு. அப்பா என்ன திட்டுறது முதல் தடவை இல்லை, இதுக்கு முன்னாடியே பல தடவை திட்டிருக்காரு. ஆனால் எனக்கே என்னமோ நான் ஃபோனுக்கு அடிமையாயிட்டேன்னு தோணுது. உனக்கு இப்போ அப்படி தோணுதுன்னா அப்போ ஒன்று நீயே மாற்றிக்கோ. மாற்றி தான் ஆகணும் வினித். இனிமேல் நம்ம ஃபோன் பண்ணுறதையும் சேட் பண்ணுறதையும் குறைச்சிக்கலாம். நான் படிப்பில் கவனம் செலுத்தணும். அம்மா அப்பா எப்போவுமே சொல்லிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் இப்போது எனக்கே தெரியுது நான் படிக்கிறது இல்லைன்னு. நீ அதுக்காக என்ன ப்ளேம் பண்ணுறியா? அப்படி இல்லை, நான் ஒன்றும் ப்ளேம் பண்ணல. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, என்னோட எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்ம பேசுகிறதையும் மீட் பண்ணுறதையும் குறைச்சிக்கலாம். ஓகே. நாங்கள் அதுக்கப்புறம் 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம், சில விஷயங்களை ஷேர் பண்ணோம். அப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சார். அவ்வளோதானா? அதை நினச்சி அவள் அவ்வளோ வருத்தப்படுறா? ஆமாம் சார், நிக்கிதா ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. அவள் அவளோட அப்பா அம்மா திட்டினதை அவள் என்றைக்கு நெகட்டிவாக எடுத்துக்கிட்டதே கிடையாது சார். அவளுக்கு நல்லா தெரியும் அவங்க அப்பா அம்மா பெரிய பணக்காரங்க கிடையாதுன்னு. அவளை படிக்க வைக்க ரொம்ப சிரமப்படுறாங்க. நாங்கள் 2 பேருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்தவங்க. நாங்கள் படித்து முடிச்சு ஒரு லெவலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டோம். நாங்கள் பெரிய பெரிய கனவு கண்டுட்டு இருந்தோம். இந்த ஃபுட்டேஜை பாரு. இந்த ஃபுட்டேஜ் எங்களுக்கு மண்டே சாவில் இருக்க கடையில இருந்து தான் கிடைச்சது. இதில் நிக்கிதா அவள் வீட்டுக்கு போகிறது தெரிஞ்சுது. இந்த ஃபுட்டேஜ்லேருந்து ஒரு விஷயம் தெரியுது, அவள் எதுக்காகவோ டென்ஷனாக இருக்கான்னு. டென்ஷன் பிரச்சனைன்னு எதுவுமே இல்லையே. திரும்பவும் அவள் வீட்டுக்கு கிளம்பும்போது சந்தோஷமாக தான் இருந்தா. ஓகே பாய். பாய். நம்மளோட நெக்ஸ்ட் மீட்டிங் 1 மந்த்க்கு அப்புறம். ஆமாம் தெரியும். ஐ வில் மிஸ் யூ. பாய். அவள் சிரிச்சிட்டே அங்கேருந்து கிளம்பிட்டா. நானும் அவள் போகும்போது அவளை பார்த்து சொன்னேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு. இதில் பெரிய கேப் வந்துடும்னு நினச்சேன். ஆனால் நான் எப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. இதுதான் கடைசியாக பார்ப்பேன்னு. நான் கடைசியாக அவளை உயிரோட பார்த்தது அப்போ தான் சார். உன்னோட சொந்த பந்தங்கள், ஃபேமிலி யாருக்குமே உனக்கு அஃபேர் இருக்குங்கிற விஷயம் தெரியவே தெரியாதா? சார், யாருக்காவது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. அப்புறம் மேடம், நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களே ஆர்த்திக்கு எதுவும் தெரியாதுன்னு. ஆர்த்திக்கு எல்லா விஷயமும் தெரியும். சரி, ஓகே. நீயும் நிக்கிதாவும் எக்ஸாம் முடிஞ்சு சந்திக்கலான்னு சொன்னீங்க, ஓகே. ஆனால் இது வரைக்கும் எந்த காலையில் மெசேஜ் இல்லை, ரைட்? நிக்கிதா 27ஆம் தேதி காணாமல் போயிருக்கா. அவள் பாடி எங்களுக்கு 29ஆம் தேதி தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் சிட்டி முழுக்க நாங்கள் போஸ்ட் ஒட்டியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் காலேஜ் நோட்டீஸ் போர்டில் கூட அது ஒட்டியிருக்கோம். யாருக்காவது தெரிஞ்சால் தகவல் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போ கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உனக்கு சொல்லலையா நிக்கிதா மிஸ்ஸிங்னு? ஆர்த்தி கூட இதை எங்ககிட்ட சொல்லவே இல்லை. நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ண விஷயம் தான் அது. ஃபோனை தள்ளி வச்சுட்டு ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் நான் என்னோடய ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியா? அப்போ இன்றைக்கி மட்டும் ஏன் ஆன் பண்ண? நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டியா? இல்லை சார், நியூஸ் பேப்பர் பார்த்து தான் இந்த விஷயத்தையே தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல சார். ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகிடுச்சு. ஏன் அப்படி? என் கேர்ள் ஃப்ரெண்ட் விஷயத்தில் இவ்வளோ நடந்திருக்கு, ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியல பாருங்க. கடந்த 1.5 வருஷமாக உங்களுக்குள்ள அஃபேர் இருந்தது, ரைட்? ஏடா, சிட்டியில் இருக்கிற யாருக்குமே உங்கள் அஃபேரை பற்றி தெரியவே தெரியாதா? அப்போ இந்த 1-2 வருஷம் அஃபேரில் உங்கள் 2 பேருக்குள்ள உடல் உறவு ஏதாவது இருந்ததா? இல்லை சார், நிக்கிதா ஒன்றும் அந்த மாதிரியான பொண்ணு இல்லை. அவள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டா, கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்குள்ள எதுவும் அந்த மாதிரி நடக்காதுன்னு. அவள் அப்படி சொல்லியிருந்தா கூட நீ அதை ஏற்றிருந்திருக்க மாட்டியே. நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க மேம்? நான் நிக்கிதாவை லவ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் அவ கூட இப்போ வரைக்கும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சதே கிடையாது. சார், நீங்கள் ஏன் அப்படி பார்க்குறீங்க? நீ இல்லைன்னா அப்பா அது யாரு? எவனோ ஒருத்தன் நிக்கிதா கூட உடல் உறவு வச்சிருக்கான். நீ பொய் மேலே பொய் சொல்லிக்கிட்டே இருக்க. நீ சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு நிரூபணமாகிட்டு இருக்கு. யாரோ அவளை ரேப் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவள் செக்ஷுவலி ஆக்டிவாக இருந்திருக்கா. அதனால் கதை சொல்லாமல் உண்மையை மட்டும் சொல்லு. ஓகே சார், எங்களுக்குள்ள ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. நான் இந்த விஷயத்தை ஏன் மூடி மறைச்சேன்னா, நிக்கிதாவோட ஃபேமிலிக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். இல்லைன்னா தேவையில்லாம. என்ன தேவையில்லாம வினித்? நிக்கிதா இறந்திருக்கா, அவளை ரேப் பண்ணிருக்காங்க. ரேப்புக்கு அப்புறம் அவங்க மர்டர் பண்ணிக்கணும், இல்லைன்னா அவளே சூசைட் பண்ணிக்கணும். இதை விட பெரிய ஷாக் ஃபேமிலிக்கு என்ன இருக்கு?
இந்த விஷயத்தை மூடி மறைச்சு அப்படியே தப்பிச்சிடலாம் நினைச்சியா? மேடம் நான் எதுவுமே பண்ணல. நான் என்னத்த மறைக்க போறேன்? ஆமா, நான் உங்கள்கிட்ட போய் தான் சொன்னேன். எங்களுக்குள்ள ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தான் மறைச்சிட்டேன். ஆனால் எங்களுக்குள்ள எது நடந்துச்சோ அது எங்க 2 பேரோட விருப்பப்படி தான் நடந்துச்சு. நிகிதா கிளம்பும்போது சந்தோஷமா இருந்தாளா இல்ல நீ தான் போய் சொல்றியா? மேடம் நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் ஒன்றும் போய் சொல்ல மேடம். நிகிதா பார்க்ல இருந்து கிளம்பும்போது சந்தோஷமா தான் இருந்தா. அவளுக்கு எந்த டென்ஷனுமே இல்லை. அவனை க்ளோஸாக வாட்ச் பண்ணு. இவனுக்கு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருந்தால் அதை அவனுக்கு தெரியாமல் ட்ராக் பண்ணு. சைபர் டீம் கிட்ட சொல்லி ட்ராக் பண்றேன். அவனோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் அப்புறம் சேட் எல்லாத்தையும் எடுத்துடலாம். நான் ஆர்த்தியை விசாரிக்கிறேன். வினிதா தெரியாதுன்னு அவ எதுக்காக போய் சொன்னான்னு. ஆர்த்தி கண்டிப்பா இதையும் மறைக்கிறா. கிராஸ் செக் பண்ணு. அந்த அமித் பாபு விஷயம் என்ன? அவன் ஏன் இன்னும் வரவே இல்லை? கால் பண்றேன் சார். மேடம், அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற எல்லா கடையிலையும் விசாரிச்சாச்சு மேடம். எங்கேருந்து கயிறை வாங்குறாங்கன்னு கேட்டேன். அங்கே இருக்கிற எந்த கடைக்காரங்களும் கயிறை நிக்கிதாக்கி விற்கலன்றாங்க. சரி மாணிக், மும்பை சைபருக்கு கால் பண்ணு. அஸ்வினுக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு கால் பண்ண சொல்லு. இமீடியட்டா பண்ணு. அமித், உனக்கு அப்படி ஏதாவது ஃபோன் வந்திருந்துச்சுன்னா எங்ககிட்ட நீ ஏன் அதை சொல்லல? எங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல நீ நிக்கிதாவை பத்தி தான் பேசுறேன்னு. தூரத்து சொந்தம்னு சொன்னா கூட நிக்கிதாவை தவிர வேற எந்த சகோதரியும் உனக்கு இல்லையே, அப்புறையே சொல்லல. ஆமா, அந்த நேரத்துல எனக்கு மைண்ட்ல எதுவுமே ஓடல. நான் என்ன பண்ணேன்? நீங்க பாரு, இதுல அமித்தோட தப்பு எதுவும் இல்ல. திடீர்னு அவனால எப்படி யோசிக்க முடியும்? என்ன ஞான திஷ்டியா இருக்க முன்னாடியே தெரியறதுக்கு. ஆமா, நிக்கிதாவோட டோட்டல் ஃபேமிலி சத்தாரால் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் கால் பண்ணும்? எதுக்கு? அதனால அதை பெருசாவே எடுத்துக்கவே இல்லை. எல்லாரும் மாமா வீட்டுக்கு போங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறேன். இந்த பொண்ணு மாந்தே சவுக்ல இருந்து போராத் நகர்ல இருக்க தன்னோட வீட்டுக்கு போயிருக்கா. நடந்தே போயிருக்கா. அந்த ஏரியா முழுக்க ஆள் நடமாட்டமே இருக்காது. அந்த இடத்துல வச்சு இவளை முதல்ல ரேப் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் மர்டர் பண்ணியிருக்காங்க. உங்க 2 பேர்ல அதை செஞ்சது எவன்டா? நரேஷ் நீயா இல்லை சந்திரன் நீயா? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நாள் முழுக்க நான் வீட்டில் தான் இருந்தேன். இந்த பக்கமே வரல சார். சார், நானும் அந்த ரோட்டு வழியாக போகவே இல்லை சார். நீங்கள் 2 பேரும் இதுக்கு முன்னாடி நிறைய குற்றங்கள் செஞ்சுருக்கீங்க. கண்டிப்பாக இது உங்கள் 2 பேரில் எவனோ ஒருத்தன் தான் செஞ்சுருக்கணும். அவன் எவனா இருந்தாலும் என் கையில் மாட்டினீங்க வச்சுக்கோங்க, முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். நான் அப்படி செஞ்சேன்டா கோவிந்த் வந்தார்ல, அவர்கிட்டே சொல்லியிருப்பேன்ல. நான் உங்கள்கிட்ட லத்தியில் எதுக்காக சார் அடி வாங்கணும்? உங்களுக்கு 12 மணி நேரம் டைம் தரேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையாக இருக்கும், பார்த்துக்கோங்க. மறந்துடாதீங்க. டேய், நான் எதுவும் பண்ணலடா. அப்படின்னா இந்த வேலையை கிஷோர் தான் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். மோஹித், நான் முதல்ல கோவிந்த் கிட்டே அவனை ட்ரேஸ் பண்ண சொன்னேன். நீ சத்தாராவை தாண்டி மொத்த நெட்வொர்க்குக்கு இவனோட ஃபோட்டோ அனுப்பி வச்சிரு. எனக்கு இது கிஷோர் கதையும் வேணும், அவ்வளோதான். என்னால இதை நம்பவே முடியல. நிக்கிதா விஷயத்துல இப்படி நடக்கும்னு நான் நினைக்கல. ஒரு சின்ன பொண்ணு விஷயத்துல யாராவது மிருகத்தனமா அப்படி நடந்துப்பாங்களா? போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா அவளே இன்னைக்குதான் தற்கொலை பண்ணிக்கிட்டான்றாங்க. போலீஸ்லாம் சும்மா கதை விடுறாங்கம்மா. என்ன நீ கேட்டியா? நிக்கிதா ஏன் கொலை பண்ணிக்கணும்னு கேட்டியா? காரணமே இல்லாம எப்படிமா? சார், ஃபோனை 1 மாதத்துக்கு முன்னாடி தான் சார் நான் மாற்றினேன். இன்னும் எல்லா புது நம்பரும் ஃபோனுக்கு இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. அதனால 27ஆம் தேதி நிக்கிதா கிட்ட இருந்து ஃபோன் வந்ததும் அது நிக்கிதா ஃபோன் தானே எனக்கு தெரியவே தெரியாது. நிக்கிதாவோட ஃபோன்லேருந்து ஆம்பளை தான் கால் பண்ணானா? ஆமாம் சார், அது ஒரு ஆளோட வாய்ஸ் தான். ஹலோ, உன் தங்கச்சியோட டெட் பாடி கிடையாது, வந்து எடுத்துகிட்டு போடா. சார், ஒன்றுமே புரியல. திடீர்னு எனக்கு தங்கச்சி எங்கேருந்து வந்தானே தெரியல. எனக்கு எந்த சகோதரியும் இல்லைன்னு நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன் சார். அமித், யார் இருந்தால் யார் உனக்கு கால் பண்ணது? சார், அவன் யார் என்னன்னு எனக்கு தெரியாது சார். அவன் தன்னோட பேரையும் சொல்லலை. அவன் விஷயத்த சொன்னா அப்படியே கட் பண்ணிட்டான் ஃபோனை. அப்போ நீ பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த விஷயத்தை ஏன் சொல்லலை? சார், யாரோ விளையாட்டுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கலாம்னு நினைச்சேன். அதான் சொல்லுவாங்களே, யாரோ சகோதரி செத்து போயிட்டா பாடி எடுத்துட்டு போங்கன்னு சொன்னா அதை யாராவது காமெடின்னு நினைப்பாங்களா? சார், நானும் அதான் யோசிச்சேன். இந்த மாதிரி விஷயத்தில் யாரும் காமெடி பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுச்சு. சார், நான் என்ன பண்ண முடியும்? நிக்கிதாவோட நம்பரை நான் சேவ் பண்ணலை. அப்படி நிக்கிதா நம்பரை நான் சேவ் பண்ணியிருந்தேன்னா அந்த நம்பர்லேருந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பேசியிருந்தா நான் உடனே யோசிச்சிருப்பேன். சார், நம்பர் மட்டும் தான் வந்துச்சு, வேற எதுவுமே வரல. ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு கால் பண்ணவன் உன் தங்கச்சின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா அவன் உன் தங்கச்சிங்கிறது அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, தூரத்து சொந்தம்னு. அப்படியே அவன் உனக்கு மட்டும் ஃபோன் பண்ணான். எங்கே இருக்க அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏன் கால் பண்ணல? அது நான் எப்படி சார் சொல்ல முடியும்? நிக்கிதா விஷயத்துல யார் தப்பு பண்ணானோ அவங்ககிட்ட போய் கேளுங்க சார். இந்த விஷயத்துல யார் யாரெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்ககிட்ட போய் கேளுங்க. எப்படியா என் நம்பரை தேடி கண்டுபிடிச்சிருக்கான் அவன். அதுக்கப்புறம் எனக்கு அவன் ஃபோன் பண்ணியிருக்கான். இது எதுவுமே உண்மை இல்லை. அந்த கால் வரும்போது ஏற்கனவே விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஆனால் நீ அந்த விஷயத்த போலீஸ்கிட்டையும் சொல்லலை, உன் அப்பா அம்மா கிட்டையும் சொல்லலை. எதுக்கும் உன் மாமா பிரதாப் ராவ் கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்கலான்னு உனக்கு ஏன் தோணவே இல்லை? எல்லாம் ஓகேவான்னு ஏன் கேட்கல? சார், என்னால் அந்த அளவுக்கு யோசிக்க முடியல.
சார் என் சகோதரின்னு சொன்ன உடனே நான் தூரத்து சொந்தம் நிக்கிதான் தான் நான் எப்படி யோசிப்பேன்? நிக்கிதாக்கு இப்படி நடந்திருக்கோன்னு யார் தான் சார் யோசிப்பாங்க? எனக்கு அந்த விஷயம் எப்போ தெரிய வந்துச்சுன்னா உங்க சப் இன்ஸ்பெக்டர் எனக்கு கால் பண்ணி சொல்லும் போது தான் சார். எனக்கு மட்டும் இல்லை, எங்க அப்பா அம்மா கூட இதை பத்தி எதுவுமே தெரியாது. அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. பிரதாப் மாமா எங்களுக்கு இது வரைக்கும் ஃபோனே பண்ணல. அதான் ஏன் பண்ணல? அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஒருவேளை அவங்க ஷாக்ல இருந்திருக்கலாம். அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாம இருந்திருக்கலாம். ஃபோன் பண்ணுவ உங்ககிட்ட அதை மட்டும்தான் சொன்னானா என்ன? உங்ககிட்ட வேற எதுவும் சொல்லல? சார் அவன் வேற ஏதாவது சொல்லியிருந்தானா நான் அவன் சொன்ன விஷயத்தை இவ்வளோ லைட்டாக எடுத்துருப்பானா? இப்போ நான் யோசிக்கும் போது எனக்கு தெரியுது நான் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு. அவன் சொன்னதை நான் இவ்வளோ சாதாரணமாக எடுத்துருக்கவே கூடாது. நான் உடனே போலீஸ் கிட்ட போயிருக்கணும். அமித்துக்கு இந்த விஷயம் 27ஆம் தேதியே தெரியுமா? முன்னாடி அவனுக்கு இந்த விஷயம் தெரியுமா? மீனாட்சி அப்புறம் ஏக்நாத் வந்து எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. எனக்கு முதல்ல அதிர்ச்சியாக இருந்துச்சு அவங்களுக்கு நிக்கிதா பற்றின விஷயம் எப்படி தெரிய வந்துச்சுன்னு. நேற்று கூட அமித் அங்கே வந்திருந்தா. ஒரு வார்த்தை கூட அவன் எங்ககிட்ட சொல்லலை. வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவன் போலீஸ் ஸ்டேஷன் வந்ததையே சொல்லலை. பிரதாப் சார், வேற ஏதாவது விஷயம் இருக்கா? அமித் விஷயத்தில் ஏதாவது தப்பு இருக்கா? அது என்னவா இருந்தாலும் அது நிக்கிதாவுடைய ஃபோன்லேருந்து அமித்துக்கு ஏன் கால் பண்ணணும்? நாங்களும் அதான் யோசிக்கிறோம். உங்களுக்கும் அவன் வீட்டுக்கும் நடுவில், உங்கள் 2 குடும்பத்துக்கும் நடுவில் எல்லாம் ஓகேவா? நீங்கள் கூட நிக்கிதா மிஸ் ஆன விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லவே இல்லையே. அமித் அம்மா என்னோட மாமா பொண்ணு தான் சார். என்னுடைய ஒன்று விட்ட சகோதரி. அங்கே இன்னமும் விவசாய நிலம் இருக்குது. அது விஷயமா கோர்ட்டில் ரொம்ப நாளாக கேஸ் நடக்குது. இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி தான் கோர்ட்டில் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. அமித் சத்தாரா வந்திருந்தா. கோர்ட் மேட்டருக்கு அப்புறம் அவன் ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டான். கோவத்தில் வந்து என் காலர் பிடிச்சிட்டான். நீ தானே கோர்ட்டில் கேஸ் போட்டே ஆகணும்னு அடம் முடிச்ச. இப்போ என்ன? இப்போ எதுக்குடா சண்டைக்கு வர? அந்த நிலம் என் தாத்தாவோடது, எங்க அம்மாவுக்கு தான் கிடைக்கும். அதை நான் சொந்தமாக்கும், அதை விடவே மாட்டேன். உன்னுடைய தாத்தா உன் அம்மா கல்யாணத்துக்கு என் அம்மா கிட்ட இருந்து பணம் வாங்கியிருந்தாரு. அதுக்கான ஆதாரம் இப்போ என்கிட்ட இருக்கு. நான் அதை உங்ககிட்ட சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டிட்டேன். நான் நிலத்தை விட்டு தர மாட்டேன்னு எப்படா உங்ககிட்ட சொன்னேன்? ஆனால் உன்னுடைய தாத்தா பணம் வாங்கினார்ல, அதுக்கு பதிலாக நீ நிலத்தை விட்டு கொடுக்கணும்ல. பணத்தை கொடு, நிலத்தை வாங்கிட்டு போ. 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பணத்துக்காக இப்ப நிலத்தை வச்சு விளையாடுறீங்க நீங்க. முதல்ல பணத்தை செட்டில் பண்ணு. உட்காந்து ஒழுங்கா பேசி உங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ண தோணல. நீ தானே கோர்ட்டுக்கு போன, நான் ஒன்றும் போகல. உங்களுக்கு இப்ப தோணுதில்ல இந்த கேஸ்ல தோத்துருவோன்ட்டு? அதனால அப்பா கிட்ட இப்ப சண்டைக்கு வரீங்க இல்லையா? சிவம், நீ சின்ன பையன், பேசாம இரு. பெரியவங்க பேசும்போது நடுவில் பேசாத. நீங்களும் அப்பாவோட சின்னவர் தானே, அப்படியே நடுவில் பேசுறீங்க. இந்த பிரச்சனையை அவங்களே பேசி தீர்த்துக்கிட்டோம். எங்களை ஏமாத்திட்டீங்க இல்ல மாமா? அவ்வளோ சீக்கிரம் நான் விடவே மாட்டேன். அமித் பொய் சொல்றான் சார். அது எப்படி நடந்திருக்கும்? அவங்ககிட்ட தான் நிக்கிதா நம்பர் இருந்துச்சே. நிக்கிதா தன்னுடைய நம்பர்ல இருந்து அவனுக்கு கால் பண்ணுவா. அப்புறம் அவனும் பல தடவை நிக்கிதாவுக்கு கால் பண்ணியிருக்கான். காம்ப்ரமைஸ் பண்ணிடலான்னு பேசியிருக்கான். அமித், நீ இப்ப காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா? எதுக்காக அப்பாவை அப்படி மிரட்டி இருக்க? கோர்ட்டுக்கு வெளியில வச்சு ஒரு காலரை பிடிச்சிருக்க, ரவுடித்தனம் பண்றியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? நிக்கிதா, நான் வேணும்னே கோர்ட்டுக்கு போகல. உங்க அப்பா தான் கோர்ட்டுக்கு போன்னு சொல்லி துரத்துனாரு. எனக்கு அதை தவிர வேற வழியே தெரியல. 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா உங்க அப்பா கிட்ட 50,000 பணம் வாங்கியிருக்காரு. அந்த 50,000க்கு வட்டியெல்லாம் போட்டு இப்போதைக்கு நிலத்தை பிடிச்சி வச்சிருக்காரு. என்ன நியாயம்? நீயே சொல்லு. 50,000 ரூபாய்க்கு அவ்வளவு பெரிய நிலம் கிடைக்குமா? உன்னோட இந்த கணக்கு வழக்கெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன்னை விட எனக்கு கணக்கு நல்லாவே தெரியும். அப்பா உன் விஷயத்துல எந்த தப்பு பண்ணல. ஒருவேளை உன்னோட தாத்தா தான் தம்பி பொண்ணுக்கு 50,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்காருன்னா அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், மாமா சார்பா தான் மருமகளுக்காக ஒரு கல்யாண கிஃப்ட் தானே. பிரமாதம், பச்சோந்தி மாதிரியே இருக்கியே. இங்க பாரு, கோர்ட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணது நீ தான், நாங்க இல்ல. முடிவை கோர்ட்டே சொல்லட்டும். எதுவா இருந்தாலும் ஏத்துக்கணும், சரியா? நிக்கிதா, நான் என்ன நினைச்சேன்னா நீ படிச்ச பொண்ணு கொஞ்சமாவது உனக்கு புத்தி இருக்கும்ட்டு நீ அப்பா கிட்ட சொல்லி புரிய வைப்பேன்னு நினைச்சேன். குடும்பத்துக்குள்ள எதுக்கு இப்படி சண்டை? ஆனா நீயும் அப்பா மாதிரி முட்டாளா தான் இருக்க. உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உனக்கு புரிஞ்சிருச்சுல்ல? திரும்ப கால் பண்ணி தொந்தரவு பண்ணாத. உங்க அப்பாவுக்கு புரிய வை, சரியா? பாய். அப்படின்னா ஒருவேளை அமித் ஏதாவது பண்ணிருப்பானா? இன்னைக்கு இந்த விஷயத்துல நடந்தது. நீங்க விஷயத்தை இவ்வளவு டீடைலா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் சில விஷயங்கள்லாம் தோணுது. ஏதோ பிரச்சனை இருக்கு. இதுல அமித் கூட சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. பிரதாப் ராவ் அப்புறம் அமித் தாவே இவங்க 2 பேருக்கும் நடுவுல பரம்பரை நிலத்தை பத்தி ஒரு சண்டை வந்ததுக்கு அப்புறம் நிக்கிதாவோட போன்ல இருந்து வந்த அந்த கால் இப்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது இந்த கேஸை வேற ஒரு பாதையில கொண்டு போகுது. அமித் பாவே நிக்கிதாவோட போன்ல இருந்து யாரோ ஒருத்தர் கால் பண்ணதா சொன்னாங்க. உண்மையாவே அந்த போன் ஒரு அனானமஸ் கால்னு அமித் நினைச்சிட்டாரா? சீக்கிரமா அமித்தோட போன் ரெக்கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணு. மகாபலிஷ்ல இருக்கிற அத்தனை பெரிய நீ நல்லா விசாரி. காலருக்கு அமித்தை தெரியும்னு நினைக்கிறீங்களா? நிக்கிதா ஃபோன்ல இருந்து அவன் தானே பண்ணியிருக்கான். சச்சின், அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த அமித் யாருக்கோ கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கான். அந்த கான்ட்ராக்ட் சரியான சமயம் பார்த்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கான். எதுக்காக நீங்க இப்படி என்கிட்ட கத்துறீங்க? உனக்கு என்ன ஆர்த்தி எடுக்கவா?
15 தடவை கால் பண்ணிருக்க, 30 தடவை மெசேஜ் பண்ணிருக்க, நீ கால் பேக்கும் பண்ணல. நான் ஏன் ஃபோன் பண்ணலனா நிகிதாவுக்கு நடந்ததை நினைச்சு நான் ஷாக்ல இருக்கேன். அதனால எனக்கு உடம்பு சரியில்லை, நான் காலேஜுக்கு கூட வரல. நான் கால் பண்ணலனா நீங்க இப்படி தான் என்கிட்ட பேசுவீங்களா? ஆரத்தி எடுக்கவான்னு கேப்பீங்களா? வினித் அவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு உனக்கு தெரியாதுன்னு ஏன் போய் சொன்ன? ஏன் எனக்கு தெரியாது. அவங்க இப்படி தான் பழகுறாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரியாத விஷயத்தை பத்தி நான் எப்படி சொல்ல முடியும்? அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்காங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு நடக்கல அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனா நான் என்ன கேட்டேன்னா நிகிதாவுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா இல்லையான்னு. ஆனா நீ இல்லன்னு சொன்ன. அத தெரிஞ்சு போச்சுல. வினித் தான் சொல்லிட்டால அவ பாய் ஃப்ரெண்ட்னு. அப்புறம் நீங்க என்ன என்கிட்ட எதிர்பார்க்கறீங்க? இங்க பாருங்க, சும்மா சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க. தேங்க் யூ, பை. உனக்கும் ஆர்த்திகே நடுவுல என்ன ஓடிட்டு இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னமும் என்ன ஏமாத்தாத. ஃப்ரெண்டுன்ற பேர்ல அவ அடிக்கடி உனக்கு கமெண்ட் பண்றால, அதை பார்த்தாலே எல்லாம் தெரியுது. நிகிதா ஆர்த்தி தானே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கா, நான் ஒன்றும் ரிப்ளை பண்ணல. நீ எதுக்காக அவளை ரிஜெக்ட் பண்ணாம வச்சிருக்க? அவ ஓப்பனா உன்கிட்ட வழிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஸ்வீட்டி, பெஸ்டி என்னென்னமோ கமெண்ட் பண்றா. அவகிட்ட நம்ம விஷயத்த சொல்லலையா? நிகிதா, ஆர்த்தி என்ன எழுதுனாலும் எழுதிட்டு போட விட்டுத்தல்லு. எதுக்காக அதை இவ்வளோ சீரியஸ் ஆக்குற? நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு எல்லாம் புரியுது வினித். எனக்கு தெரியாமையே நீ டபுள் கேம் விளையாடாத. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நினைச்ச, ஆனா நீ என்னையே ஏமாத்திட்டு இருக்க. வினித் கிட்ட இருந்து தள்ளிடு. ஏ ஹலோ, என்ன வினித் கிட்ட டபுள் கேம் விளையாடுற? நாங்க 2 பேரும் ஒன்னா சந்திச்சோம், பேசணும். என்னமோ நீ வந்து அவனை அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுற. வினிதை நீ சொந்தமாக்கணும்னு நினைச்ச, அது வேற விஷயம். அதான் உனக்கே தெரியுது இல்ல. நானே என்ன பத்தி வினித் பத்தி உன்கிட்ட சொல்லிருக்கல. ஆமா சொன்ன. அதுக்கு அவன் என்ன உன்னோட ப்ராப்பர்ட்டியா? நீ என்கிட்ட சொன்னதான். நானும் பப்ளிக் பிளாட்ஃபார்ம்னு ஓப்பனா எழுதிட்டேன். கமெண்ட் பண்ணி ஓப்பனா சொல்லிட்டேன், நான் உன்னை விரும்புறேன்னு சொல்லியிருக்கேன். ஆர்த்தி, உண்மையாவே நீ ரொம்ப மோசம். உன்னை போய் நான் என்னோட ஃப்ரெண்டா நினைச்ச பாரு, அது ஏன் தப்பு தான். உன் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டே தட்டி பறிக்க நினைக்கிற? ஞாபகம் வச்சுக்கோ, நான் இருக்க வரைக்கும் வினித் கிட்ட உன்னால நெருங்க முடியாது. நான் உன்கிட்ட இருந்து அவனை பிரிச்சுட்டா என்ன பண்ணுவேன்? அவனும் என்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டானா அதுக்கப்புறமா நீ என்கிட்ட நல்ல ஃப்ரெண்டா இருப்பல்ல நிகிதா? அவனை விட்டுருவேல? விட்டுரு வேண்டி. ஆனா அப்படி ஒண்ணு நடக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் கண்டிப்பா உன்னை விரும்ப மாட்டான். ஏன்னா அவன் என்னதான் விரும்புறான். எங்கேயாவது போய் சாவு. சாக போறது நீதாண்டி. நீதான் என்ன பார்த்து பொறாமப்படுற, நான் ஒன்னும் உன்னை பார்த்து பொறாமப்படல. சாரி மேடம், சச்சின் சாருக்காக கிஷோர் கதமை தேடிட்டு இருந்தேன். அதான் உங்களுக்கு டிப் தரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. ஒரு விஷயம் சொல்லு கோவிந்த், உனக்கு ஆர்த்தியை பத்தி ஏதாவது தெரிய வந்ததா இல்லையா? மேடம், அவளுக்கு வேற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. இவ பேர் வித்யா. அவகிட்ட போய் பேசுங்க, அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆர்த்தி அப்புறம் நிகிதா ஏன் 2-3 மாசமா பேசலான்னு கேளுங்க. அப்பனா ஆர்த்தியும் வினித்தை விரும்பி இருக்கா? கரெக்டா ஜட்ஜ் பண்ணீங்க மேடம். ஆர்த்தி மட்டும் இல்ல, வினித் கூட பெரிய தில்லால் அங்கடி தான். அது எனக்கு முன்னாடியே தெரியும். அப்புறம் மேடம், இந்த கதையில ஒரு பழைய தில்லால் அங்கடி ஒன்று இருக்கு, குணால் சாமந்த். இவன் ஆர்த்தியோடைய கசின் மேடம். இவனும் ஒரு ஃப்ராடு தான். திருடுறது, சூதாடுறது, பிக் பாக்கெட் அடிக்கிறது, இவன் இப்படி செய்யறதுனால இவனை ஃபேமிலியில யாருமே ஏத்துக்கல. ஆனா இவன் ஆர்த்திக்கு ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் குணால் வந்து வினித்தை மிரட்டி இருக்கான். ஆமாம், குணால் என்னை மிரட்டினது உண்மைதான். நிகிதாவை விட்டுன்னு சொன்னான். வேற என்னெல்லாம் என்கிட்ட மறைச்சிருக்க? ஆர்த்தி உன்னை பத்தி எதுவும் சொல்லல. நீ ஆர்த்திக்கோ உனக்கு இருக்க லவ் ஸ்டோரி பத்தி சொல்லல. மேடம், அந்த ஆர்த்தி ஒரு மாதிரியான பொண்ணு, ரொம்ப பிடிவாதக்காரி. ஓ அப்படியா? மேடம், அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது. மேடம், அன்றைக்கி நிகிதாவோட பாடி வீட்டில் இருக்கும்போது நீங்கள் எனக்கு கால் பண்ணீங்க. ஃபோனில் பேசுறதுக்காக நான் வெளியே வந்தா அவள் என் பின்னாடி வந்துட்டா. யாரோட கால் வினித்? போலீஸா? வினித் இப்பதான் நிகிதா உயிரோடு இல்லைல்ல? அப்ப நம்ம 2 பேருக்கு இடையில யாரும் இல்ல, சரிதானே? மேடம், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நீங்கள் ஃபோன் எடுத்து பாருங்க. ஆர்த்தி நிகிதாவோட டெத்தை பற்றி எனக்கு எப்படிலாம் மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு பாருங்க. எத்தனை மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு பாருங்க. ரொம்ப மோசமாக இருக்கு மேம். நிகிதா செத்து போய் 2 நாள் கூட ஆகல. அவள் என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டா, மறுபடியும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கா, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றா. அவ டார்ச்சர் பண்றாளா? அவ டார்ச்சர் பண்றானா அப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுதா? ஒரு விஷயம் சொல்லு, நீ இன்னைக்கு தானே அவளை கடைசியா மீட் பண்ண. அப்ப ஏன் பேசுனதை மறைச்ச நீ எங்ககிட்ட? ஒரு பக்கம் ஆர்த்தி தாம்பே நிகிதா மேல கோபத்துல இருந்தாங்க. காதலே ஒரு புது சம்பவத்துக்கும் இப்போ காரணம் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் மகாபலேஸ்வர்ல இருந்து இன்னொரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் வெளிவர போகுது. இந்த கேஸை அது தலைகீழா புரட்டி போட போகுது. மகாபலேஸ்வரில் இப்போதான் முதல் முறையாக நான் என் வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்பெஷல் நியூஸை தான் கொடுத்துருக்கேன். அமித் பாவே வேற மாதிரி விளையாடுறான். கோவிந்த், சும்மா டைலாக் பேசாம என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லுங்க.
நீங்கள் கிஷோர் கதமை கண்டுபிடிக்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, அது கரெக்டான டார்கெட் தான். அப்போ அமித்க்கும் கிஷோருக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமாம் சார், அந்த கிஷோர் கதம் 1 மாசமா கரெக்டாக மகாபலேஸ்வர் வந்து போயிருக்கான். வந்தது தனியாக தான், ஆனால் அனித் பாவை தான் பார்க்க வந்திருக்கான். இங்க நிக்காத, என் பின்னாடியே வா வா. அமித் பாவேவுடைய கடையில் தினேஷ்னு ஒருத்தன் வேலை செய்கிறான்ல, அவனை தூக்கி விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும். அவனுக்கு எல்லா ரகசியமும் தெரியும். அப்போ சரி, நீ அமித்தை வாட்ச் பண்ணு, நான் தினேஷை தூக்குறேன். சவுகார் விக்ரம் யாதவ். அடா, அவன் எப்படி இந்த கேஸ்குள்ள வந்தான்? நான் நிக்கிதா வீட்டை கண்காணிச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த சவுகார் விக்ரமை பார்த்தேன். நிக்கிதாவுடைய அப்பா காய்கறி கடை 2 வச்சிருக்காருல்ல, இதுக்கு அவர் சவுகார் விக்ரம் கிட்ட இருந்து 15 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு. எது நடந்ததோ அது நடந்திருக்கவே கூடாது. ஆனா இப்ப என்ன பண்ண முடியும்? இப்படியெல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? தெரியாதுல்ல. நான் எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறேன். உன்னை சிவம் 2 பேரையும். புரியுதுல்ல? அந்த விக்ரம் ஜாதவ் ரொம்பவே மோசமான ஆளு. முதல்ல பணத்தை கொடுப்பான், வட்டி மேல வட்டி போட்டு வேற நிறைய விஷயங்களை வசூல் பண்ணிடுவான். நிறைய விஷயம் அப்படின்னா எவெல்லாம் அவங்ககிட்ட கடன் வாங்குறானோ அவங்க வீட்டு பொம்பளைங்களை எல்லாம் இவன் வர சொல்லுவானா? ஆமா சார், 3 வருஷத்துக்கு முன்னாடி மாந்தவி சவுக்கில் நடந்த ஒரு கேஸ் இது. இவனுக்கு பயந்து ஒரு புருஷன் முன்னாடி ஓடிட்டாங்க. அப்போ நிக்கிதா நிஜமாவே தற்கொலை பண்ணிக்கிட்டாளா? இந்த கொலை மற்றும் நடந்த சம்பவத்துக்கும் விக்ரம் ஜாதவுக்கும் நிஜமாவே எந்த சம்பந்தமும் இல்லையா? இல்லை இந்த கதை வேற ரூட்ல டிராவல் பண்ணுதா? குற்றவாளி அவளை ரேப் பண்ணியிருக்கான், கொலை பண்ணியிருக்கான். சார், கன்ஃபார்ம் நிக்கிதாவை மர்டர் தான் பண்ணியிருக்காங்க. இந்த அமித் நம்மள்கிட்ட போய் சொல்கிறான் சார். அவனுக்கு யார் ஃபோன் பண்ணாங்க, எங்கேருந்து ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியாதுன்னு சொல்கிறான். நிறைய கிரிமினல்ஸ் என்ன அலசி ஆராய்ஞ்ச போது கிஷோர் கதம் கிடைச்சான். அப்புறம் தான் கிஷோருக்கு அமித்துக்கு சம்மந்தம் இருக்குன்னு, நிக்கிதாவோட ரேப் அண்ட் மர்டரில் அமித்துக்கு சம்மந்தம் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. நான் ஒத்துக்கிறேன், அது மர்டர் தானே. இதுக்கு பின்னாடி ஆர்த்தி அப்புறம் வினீத்தோட லவ் ஸ்டோரி இருக்கு. அந்த ஆங்கிள் தான் இந்த ஸ்டோரியில வித்தியாசமானது. அதாவது லவ் ஸ்டோரியை தவிர ஒரு புது விஷயம் ஃபார்ம் ஆயிருக்கு. சவுகார் விக்ரம் ஜாதவோடது. அவனோட ஆஃபீஸ் வீடு 2மே மாந்தவி சவுக்கில் தான் இருக்கு. நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிகிதாவோட அப்பா பிரதாப் ராவ் வேணும்னு நிகிதாவை விக்ரம் ஜாதவ் கிட்ட அனுப்பி வச்சிருப்பான். என்ன, நிகிதாவோட அப்பா அவரே விக்ரம் கிட்ட அனுப்புனாரா? ஆனா எதுக்கு சார்? ஏன்னா பிரதாப் ராவ் விக்ரம் ஜாதவ் கிட்ட இருந்து 15 லட்சம் கடன் வாங்கியிருக்கான். நிகிதா அவங்ககிட்ட போனது என்னமோ உண்மைதான். ஆனால் அந்த ஷாக் அவளால் தாங்கிக்க முடியல. அதான் தற்கொலை பண்ணிக்கிட்டா. இப்போ எதுக்கு நீ 3 நாள் லீவ் கேட்குற? அண்ணா, நான் கொஞ்சம் மும்பை வரைக்கும் போகணும். அங்கே ஒரு சின்ன வேலை வந்திருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேண்ணே. சரி, 3 நாள் தான், 4 நாள் எடுத்துக்கூடாது. இல்லைண்ணே, நான் வெள்ளிக்கிழமை மணிக்கு வந்துடுவேன். சரி, ஓகே, கிளம்பு. அமித்துக்கு யாரோ ஒருத்தர் கால் பண்ணாங்க இல்லையா? அமித் கிட்ட அந்த ஆளு அப்படி என்னதான் சொன்னான்னு தெரியுமா? போலீஸ் கிட்ட சொன்னா அதே தான் சொன்னானா? ஏன்னா உண்மை வேற மாதிரி இருக்கு. ஆர்த்தி, நீ டென்ஷன் ஆகாத, சந்தோஷமா இரு. வினித் இனிமே உனக்கு தான். மற்றபடி போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்றத பற்றிலாம் நீ யோசிக்காதே, என்கிட்ட விட்டுரு. இவங்க 2 பேருக்குள்ள இருந்த காதல் எல்லையை மீறி எங்கேயோ போயிடுச்சா? அந்த அளவுக்கா இவ காதலிச்சா? இல்ல நிகிதாவோட மரணத்துக்கு காரணம் வீட்டுக்கு வெளியில இருந்த அவங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தானா? அதையெல்லாம் நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. நிகிதாவோட ரேப் அண்ட் மர்டர் கேஸ், இது கொலையா இல்ல தற்கொலையா? இந்த விசாரணை போலீஸுக்கு நாளுக்கு நாள் கிரிட்டிக்கலாவே போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா போலீஸுக்கு முன்னாடி இப்போ 3 வெவ்வேறு விதமான கேரக்டர்ஸ் வெவ்வேறு விதமான ஆங்கிள் இருக்கு. இதுல ரொம்ப விசித்திரமானது அமித் பாவேக்கு வந்த அந்த ஒரு கால். ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா, நீண்ட நாள் விசாரணைக்கு அப்புறமா, ஒரு பெரிய டிராக்கிங்க்கு பின்னாடி கடைசியா போலீஸ் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ வெளியில வந்த உண்மை இருக்கு பாருங்க, எல்லாரையும் நிலக்கொலைய வைக்கிற அதிபயங்கரமான உண்மை. முடிவு என்னங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்க போறீங்க. அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க. போலீஸ் எப்படி அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்க, அவங்க இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஜெய் ஹிந்த்.